அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசி மாவை வச்சு ஈஸியான முறையில் செலவே இல்லாமல் அதுவும் டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் யோசித்து முறுக்கு போட்டிருக்கேன். ஸோ வாங்க முறுக்கு வத்தல் நம்ம வீட்லேயே கேஸ் அடுப்பில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு படி அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா நைட்டே கழுவி ஊற வச்சுட்டு அது கூட ஜவ்வரிசி சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறி வச்சு காலையில் எழுந்திரிச்சு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு படி அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி தான். இப்போ நம்ம முறுக்கு மாவு கிண்டுறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அது கூட நம்ம 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு படி அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு கரைச்சி தண்ணி மாதிரி தோசை மாவு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, நான் 2 தக்காளி முருங்கைக்கீரையும் மிக்சியில் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா சூடு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம், இன்னொரு பக்கம் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மாவு கெட்டி பிடிச்சிரும். நல்லா மாவு வெந்து வர வரலையும் கைவிடாமல் கிளறுங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முறுக்கு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு போட்டுக்கோங்க. காஞ்சிச்சின்னா கொஞ்சம் சுள்ளுண்டு இருக்கும் உப்பு. ஸோ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு நல்லா வேவலைன்னா முறுக்கு வந்து சரியான பதத்துக்கு வராது, வெந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு கோப்பையில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெந்த மாவு இதில் போட்டோன்னா அப்படியே கலையாமல் கல் மாதிரி இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட கலையவே இல்லை. இப்போ கரெக்டாக வெந்திருக்கு மாவு. இருந்தாலுமே நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு புழுங்க வைக்கணும். வாங்க, இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்து மாவை கிளறிட்டு தம் போட்டுடலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகா இஞ்சி அரைச்சி சேர்த்துக்கலாம், அல்லது ஓமம் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் பிடிச்ச வெஜிடபிள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி முறுக்கும் முருங்கைக்கீரை முறுக்கும் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புழுங்கி வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. அதே போல் தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன்ல, அது வந்து இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்து அதில் சேர்த்து அதையும் கிளறி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க, சக்கரை இருந்தால் எடுத்துருங்க. இப்போ நான் எடுத்து வச்ச மாவை 3 பங்காக பிரித்து 3 கலரில் செய்ய போகிறேன். தேசிய கொடி மாதிரி 3 வர்ண கலர். இப்போ வாங்க, முறுக்கு மாவு நெரிக்கிறதுக்கு ரேஷன் கடையில் கொடுத்த அதே புடவையை வச்சு முறுக்கு உரல் இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் எடுத்து புழிஞ்சிக்கலாம். இது முருங்கைக்கீரை முறுக்கு மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தக்காளி போட்டு அரைச்சோம்ல அந்த மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஜீரக மாவு. இப்போ மேலே ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உரலுக்குள்ளே வச்சு நம்ம முறுக்கை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு வத்தல் மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனில் சுட சுட ஊற்றுனீங்கன்னா வத்தல் ரெடி ஆகிடும். அல்லது நீட்டாக இந்த மாதிரி முறுக்காவும் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. மாவு வேவலைன்னாக்கா முறுக்கு அப்படியே விண்டு விண்டு போயிடும். அதனால் நல்லா மாவை வேக வச்சு புழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் வெளியில் கொண்டு வச்சுட்டேன். இப்போ வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ முறுக்கு மாவு காஞ்சிட்டு அப்புறம் சாயங்காலம் எடுத்து பார்த்தேன், இந்த மாதிரி காஞ்சி இருந்துச்சு. நான் ஈவினிங் டைமே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு தண்ணியை தெளித்து முறுக்கு எடுத்தோன்னா அழகாக வந்துடும் காஞ்ச முறுக்கு. காயாமல் பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் காய வச்சு
காலையில் இதுமாரி எடுத்துக்கலாம். நான் நைட்டே வந்துட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டேன். பின்பக்கமாக தண்ணி தெளிச்சிட்டு இப்போ நம்ம முறுக்கை இப்படி எடுத்தோம்னா அப்படியே பலாசொலை மாதிரி அழகாக வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு தாம்பலத்துலேயோ அல்லது பழைய பாய் இருந்தால் அது திருப்பி போட்டு அப்படியே பரவலாக காய வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஃபேன் காற்றுலையே நல்லா காஞ்சிரும். பொழுது விடிஞ்சு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் கட் பண்ணி வைக்கிறாங்க. பச்சையாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துகிட்டு சிஸ்ஸரில் அல்லது அரிவாமனையில் கூட அரிஞ்சு எடுத்துக்கலாம். 4-5 முறுக்கு சேர்த்து வச்சு நான் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் பல்காவாக போட்டு 1 வருஷம் வரலையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொரிச்ச வத்தை எப்படி மொறுண்டு நல்லா பொரிஞ்சு ஜவ்வரிசியோட வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான 3 கலர் வத்தல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குறுக்குற அது இதுன்னு செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி காய்கறி கீரைகள் வச்சு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.